ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சில்லி பரோட்டா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பரோட்டா செஞ்சாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 3 பரோட்டா எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பரோட்டாவை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பரோட்டா எண்ணெய் குடிக்காது. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அதே தான் இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பரோட்டா எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பரோட்டா போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த டைம் பரோட்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அரை குடமிளகா அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. குடமிளகா வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் மாறாமல் வதங்கினா போதும். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக சில்லி பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நம்ம டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 கப் கூட தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, இது நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. நல்லா சூடாக ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஃபேட்டுன்னு நினச்சிங்கன்னா இயர் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.